ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சத்துள்ள அதே சமயம் டேஸ்டான ஒரு ரெசிபிங்க இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுனா, இதுக்கு வந்து பொட்டுக்கடலை, நிலக்கடலை, எள்ளு இதை மூணையும் வச்சு நான் செஞ்சுருக்கேங்க. இது வந்து இனிப்பு சுவைக்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும் பொழுது சுவை நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் போட்டு நான் அரைச்சிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் இதுக்கு நெய் ஊற்றி இந்த உருண்டை பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக செய்கிறது உங்களுக்கு எடுக்கல. ஆனாலும் நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் போட்டு நீங்கள் இந்த நிலக்கடலையும் எள்ளையும் மட்டும் வறுத்துக்கோங்க, பொட்டுக்கடலையும் வறுக்க வேண்டாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டெய்லி ஒரு உருண்டை உங்கள் வீட்டில் யாருக்காக இருந்தாலும் சரி, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க இதை டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ரத்தத்தோட அளவு அதிகரிக்குங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.